எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படையினர் 2 படகுகளோடு கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 480 விசைப்படகுகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மீன்பிடித்துவிட்டு நெடுந்தீவு கடல் பகுதி வழியாக ராமேஸ்வரம் நோக்கி திரும்பும்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்தியதுடன் இரும்பு கம்பி மற்றும் பிளாஸ்டிக் பைப்புகளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 2 படகுகளுடன் ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இலங்கை கடற்படையினரின் தொடர் அத்துமீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளனர். கச்சேரி பகுதியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை 2 படகையும் 6 மீனவரை சிறைபிடிச்சிட்டாங்க. இது தொடர் கதையாக இருக்குது. உடனே மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுத்து இந்த மீனவர்களையும் படகளையும் மீட்கிட்டு கொடுக்கணும். அப்படி மீட்டு கொடுக்க இல்லை என்றால் தமிழகம் தழுவிய மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம்.